ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிஸ்கெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் ராகி மாவு போட்டுக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவுன்றதுனால நான் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நார்மல் சுகரை மிக்ஸியில் அடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வறுத்துருக்கோம்ல, அந்த ராகி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1/2 கப் தான், சம அளவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடரை, 1/2 ஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராம் கிட்ட வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பீட்டர்லேயும் போட்டு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கையிலே பண்ண போகிறோம். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போது கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் நான். இது காய்ச்சாத பால் தான், அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எவ்வளோ தேவையோ ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. நம்ம தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பால் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி நான் வச்சுக்கிறேன். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நல்லா தரட்டிட்டு ஒரு பிஸ்கெட் கட்டரை இல்லைன்னா ஒரு சின்ன மூடி இருந்தால் அந்த மூடியை வச்சு கூட நம்ம இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிஸ்கெட் கட்டரில் வச்சு எடுக்கிறேன். இந்த மாவை திருப்பி திரட்டி போட்டு நம்ம திருப்பி கட்டரை வச்சு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ராகி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அயன் கண்டென்ட்டு. அதனால் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ராகி எடுத்துக்கலன்னா ராகி பிஸ்கெட் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் போடுறத. இப்போ திருப்பி தரட்டி திருப்பி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையும் திரட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மாவை இதை நம்ம ரவுண்டாக போட்டுக்கலாம்.
எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். அவனை பார்த்தீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான். இப்போது இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 8 to 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, ஆறட்டும். ஆறிடுச்சு இப்போது. பாருங்கள், செம்ம கிறிஸ்பாக வந்திருக்கு. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.